இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அதனால தான் தினந்தோறும் உங்கள்கிட்ட பேசி உங்களை தைரியப்படுத்துகிறாரு, பயப்படாதேன்னு சொல்கிறாரு, நான் கூட நடந்து வரேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை! நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்குள்ளேயே எப்பொழுது வாசம் பண்ணி கொண்டே இருந்து நம்ம தைரியப்படுத்தினா எப்படி இருக்கும்ல. இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. அவர் ஒரு வாக்கு கொடுத்தா அது அப்படியே நிறைவேற்றிடுவார். இன்றைக்கி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஆதியாகமம் 26 நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லலை, நான் கூட இருப்பேன். நீ எந்த நாட்டுக்கு போனாலும் கூட வருவேன், நீ எந்த வேலைக்கு போனாலும் கூட வருவேன். தோட்டத்துக்கு போறியா வருவேன், நீ ஆஃபீஸ் போறியா வருவேன், நீ எங்கே போனாலும் கூட வருவேன், உன் கூடவே நான் இருப்பேன். அதுதான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் கூடவே இருக்கிறது நீங்கள் உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். எனக்குள்ளே என் கூட ஒருவர் இருக்கிறார், வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவர் என் கூட இருந்து நடத்துகிறார் என்பதை உணர முடியும். அவர் ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கு நீங்கள் அந்த விசுவாசித்து, இயேசுவே நீங்கள் என் கூடவே இருங்க, நான் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அவர் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பதை உணருவீங்க. சரியா? தகப்பனே, எங்கள் கூடவே இருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்களுக்கு செய்யுங்க. இந்த மகனுக்கும் மகளுக்கும் அப்படியே நீங்கள் ஆசீர்வாதத்தை அருளி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.